காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும். இந்த மண்டையை எவ காதலிப்பா? டேய் சமோசா மண்டையா, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? உங்க மாதிரி நண்பர்களோட புண்ணியத்துல எல்லாமே நல்லா நடக்குது அண்ணாச்சி. வாங்க வாங்க, வந்து உள்ள உட்காருங்க. ஆமா, இந்த தேங்காய் மண்டையே ரொம்ப பம்புறானே, வியாபாரம் சரியா ஆகலன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து எஸ்ஐ ஓடிடலாம். மோட்டு அண்ணாச்சி, நான் உங்களை உட்கார சொன்னேன், ஆனா நீங்க நின்னுகிட்டே இருக்கிறீங்க. சீக்கிரம் வந்து உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் இந்த சேரை தொடச்சிடுறேன். எவ்வளவு தூசியா இருக்கு, பார்த்து உட்காருங்க. எதுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறான்? ஏதாவது வில்லங்க இருக்குமோ? வாங்க சார், பத்லு சார், வாங்க வந்து உட்காருங்க. எதுக்காக நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க. நீங்க ரொம்ப பம்பறத பார்த்தா உட்கார்றதுக்கு நான் தயாரா இல்ல. எஸ்கேப். ஏ பத்துலு, மை டியர் நண்பா, சகோதரா, எங்கப்பா மோட்டு வரலையா? நீங்க நமக்கு சார் அத வர பாருங்க. வரலையான்னு தெரியாம கேட்டுட்டோம்பா, என்ன மன்னிச்சிரு. என்ன சார், அடி கொஞ்சம் பலமா பட்டுருச்சா? போச்சே, இப்படியா பாராசூட்ல குதிக்கிற மாதிரி வந்து இறங்குறது? சேஃப்டி லேண்டிங் தெரியலன்னா அம்மா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பெரிய மண்டையா. அந்த டீ கடைக்கார சூடா சமோசா தரேன்னு சொல்லிட்டு என்ன கடையில உட்கார வச்சுட்டான். பின்னாடி பழுத்துருச்சு. அந்த டீ கடைக்காரன பழி வாங்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ஜட்கா, உடனே அந்த லாக்கெட்டை கொடுங்க. அந்த டீ கடைக்காரன் அவனே தான் கையால எல்லாருக்கும் சமோசா கொண்டு வர போறான். நீங்களே பாருங்க. லாக்கெட்னு சொல்றாரு, அப்படின்னா என்ன மோட்டோ? இதோ இருக்கு லாக்கெட். இந்த லாக்கெட்டை வச்சு யார வேணாலும் ஹிப்னோடைஸ் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் அந்த ஆளு நமக்கு அடிமை ஆயிருவா. ஆமா, இத முதல்ல சமோசா கடைக்காரங்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அதிர்ஷ்டக்காரன். இது என்னது இது? மண்டையா, நீ சமோசா தரலன்றதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா என் மன்னிப்பையே நீ சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. மரியாதையா சமோசா எனக்கு கொடு. வீணா போனவனே, என்ன பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? நல்லா உத்து போடுற மண்டையா. இது வரைக்கும் நீங்க வாங்கின எல்லா கடனையும் நான் கழிச்சுட்டேன். அதனால இனிமே நான் உனக்கு என் கையால சமோசாவை ஊட்டுவேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா அப்புறம் இன்னொன்னு எடுத்து வாயில வை. நீங்க கொடுத்த மேட்டர் ரொம்ப அற்புதமான மேட்டரா இருக்கு. இத வச்சு யார வேணாலும் ஹிப்னோட்டிசம் பண்ணிடலாமா சார்? பாஸ், இந்த ஜட்கா கிட்ட ஒரு ஹிப்னடைஸ் பண்ற லாக்கெட் இருக்கு பாஸ். ஆமா பாஸ், அத வச்சு நாம யார வேணாலும் வசியம் பண்ணலாம். எங்க இருக்கு அந்த லாக்கெட்? பாஸ், இப்படி திடீர்னு வந்து குதிக்காதீங்க பாஸ். எங்களுக்கு அந்த இன்ப அதிர்ச்சியை தாங்குற இதயம் இல்ல. மோட்டுக்கிட்ட அந்த லாக்கெட் இருக்கு பாருங்க. நண்பர்களுக்கு வார்னிங், எதிரிகளுக்கு வார்னிங். அந்த லாக்கெட்டை ஏகிட்ட கொடுத்திருக்க. அத உடனே வரணும் என் பாக்கெட்டுக்கு. அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்சு டயலாக் கூடுறீங்க நீங்க? என்னென்ன மட்டும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க வாயை கிழிச்சு ஊறுகா போட்டுருவேன். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த லாக்கெட் என் கைக்கு வந்தாகணும். மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய்யி. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப மட்டும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டேன்னா உனக்கு கூட கூடயா சமோசா வாங்கி கொட்டிக்கிட்டே இருப்பேன். ஐடியா. இது வரைக்கும் உங்க பாஸ் உங்களுக்கு எத்தனை தடவை புரட்டி போட்டு அடிச்சிருப்பாரு. இந்த அற்புதமான சமயத்துல உங்க பாஸ நீங்க புரட்டி எடுத்து அடிங்க. அடேங்கப்பா, நீ கூட பஞ்சு டயலாக் கூடுற. தடி போயிடுங்களா? என்ன போட்டு ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? எனக்கு தேவை அந்த லாக்கெட். இந்த தண்டனை கட்டான்னு டனக்கடக்காக போறான். டங். மோட்டு ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் ஏதாவது யோசி. அவன் வந்துகிட்டே இருக்கான். அவன் ஏற்கனவே சொல்லிருக்கல எனக்கு வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாதுன்னு. ஐடியா. சிங்கத்துக்கு ஒரு போன் பண்ணலாம். அதுக்கு தான் நான் போன் பண்றேன். போன் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுலயுமா? எனக்கு இதுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இன்ஸ்பெக்டர் சிங்கம் ஹியர். சார், நான் தான் சார் கசிட்டே பேசுறேன் சார். அந்த டானே எங்க பின்னாடி தோறதுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் சார். Why fear when Singam is here? நான் இப்பவே அங்க வரேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு நான் கேட்கவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? சரி, கழுதகட்டா குட்டி சவரு அங்கதான் இருப்பானுங்க. தோ வரேன். சீக்கிரம் வாடா மண்டையா. ஓடிடலாம். சீக்கிரம் அவங்கள பிடிக்கடா. பத்துலோ, இது என்னது இது? நான் எவ்வளவு குள்ளமா இருக்கேன், என்ன ஒசரமா காட்டுது. எப்படி? நான் எப்படி இவ்வளவு குண்டானா? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற எனக்கு எப்படி தொப்பை வந்துச்சு? என் தொப்பைய பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு, குண்டா இருக்கு. பத்துலோ, நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஏய், நமக்கு ஒண்ணுமே ஆகலையே. அப்ப நம்மள பீதி அடைய வச்சிட்டு இந்த கண்ணாடியோட வேலை தானே?
ஆனா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கல. நீ ஏதாவது சொல்லு. எமோஷன் ஆகுறவா? ஜானவன் இப்ப நான் போயிரமாயிட்டேன். எல்லாரையும் லபக்குன்னு பிடிக்க போறேன். பஸ் அருமையான பஞ்ச் டைலாக். ஆனா எங்களை பாருங்க பஸ், கேவலமா ஆயிட்டோம். படத்துல வர்ற மாதிரியே ஆயிட்டோம். யாராவது எங்களை நசுக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அம்மோ! என்ன அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப உயரமாயிட்டேன். இனிமே எல்லாமே என் உயரத்துக்கு நேரா இருக்கும். என் எதிர்க்க யார் வந்தாலும் சரி, அவங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இதோ பேக்கு தூக்கலா இருக்கேன். பஸ் நான் உயரமா தான் இருக்கேன் பஸ். மாதிரி சின்னவனாலாம் ஆயிரல பஸ். யாஹூ! வீணா போன தண்டம் வெட்டி முண்டோம். சீக்கிரம் போய் அவனுக்கு 2 பேரையும் பிடிக்கிற வழியை பாரு. சீக்கிரம் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வராங்க. வேகமா ஐயா! சீக்கிரம் வேகமா போ. விட மாட்டேன். உன்னால முடியாதுடா. நிக்கலனா உங்க 2 பேரையும் சுட்டு போவேன். இறங்கிட்டா விட்டுடுவேன் நினைச்சியா? சுட்டுடுவேன். உன்னால தோச்சு கூட சுட முடியாது. லேண்டிங் ரன்னிங். All fear when Singham is here. ஆஹா! ஆனா போறது வீணா போனவன் வந்துட்டாயா? இவரை யார் போலீஸ் எடுத்தா? லாக்கெட்ட குடுக்கல உங்களை சுட்டு போடுவேன். இங்க பாரு டான், இப்ப உன்னை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். என்ன பாரு, இல்லனா இந்த லாக்கெட்டையாவது பாரு. கண்ண மூடுறது ஒரு டானுக்கு அழகு இல்ல. பஸ் அவங்க ஓடி போயிட்டாங்க. நீங்க தாராளமா கண்ணை திறந்து பார்க்கலாம் பஸ். சட்டத்தின் மேல ஆணையா சொல்றேன், மரியாதையா நில்லுங்க. ஏதோ வந்துட்டேன். இங்க என்ன நடக்குது? மரியாதையா நில்லுங்க. Stop in the name of law. மரியாதையா நில்லுங்க. சிங்கம் சார் சொல்ற நிப்பாட்டுங்க. சட்டத்து மேல ஆணையா சொல்ற நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டா கீழே விழுந்துருவேன். இப்ப நானே வசமா மாட்டிக்கிட்டேன். அடேங்கப்பா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. இந்த நேம் ஆஃப் லா சொன்னா கேளுங்க. எப்படியாவது நிப்பாட்டுங்க, என்னை காப்பாத்துங்க. Why fear when Singham is here? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அம்மா! ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா? ஜெயிண்ட் வீல் மேலலாம் ஏறி இருக்காரு. கச்சா, இது பெரிய பிரச்சனை. சிங்கம் சார் விடுதலை பாருங்க. என்னை காப்பாத்துங்க. சொன்னா கேளுங்க, என்னை காப்பாத்துங்க. இந்த நேம் ஆஃப் லா, ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, பிரதர் இன் லா, காப்பாத்துங்க. இந்த லால ஏதாவது ஒரு லால என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். சிங்கம் சார், உங்களை ஷக்கீலாவால கூட காப்பாற்ற முடியாது. நான் வரேன். நானும் கூட வரேன். இனிமேதான் ஆட்ட கால கட்ட போகுது. சிங்கம் சார், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. சீக்கிரம் காப்பாத்துங்க சார். சிங்கம் சார், காப்பாத்துங்க. அட பாவிங்களா, நான் எப்படி உங்களை காப்பாத்துறது? நீங்க தான் காப்பாத்தணும். என்ன எங்க போகுது? வாங்க சீக்கிரம். என்ன சொன்னீங்க? இவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய மாட்டி விடுவீங்க. அதேங்கப்பா, இது கூட ஒரு வகையில கிராஷ் லேண்டிங் தான். எங்க லாக்கெட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. சிங்கம் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். ஜான், இன்னைக்கு நான் உன்னை சுட்டு தள்ள போறேன். தயாராயிரு. உன் கதை இன்னையோட முடிய போகுது. நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். சிங்கம் வச்ச குறியில இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. அதான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். ஜான், அவன் டான். முதல்ல நான் உங்களை ஷூட் பண்ண போறேன். அப்புறம் எல்லாரும் கதைங்க முடிஞ்சிடும். என் ரிவால்வரை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். எஸ் சார், இந்தாங்க. கிழிஞ்சது. கச்சா, சிங்கம் சார் அவன் ஹிப்னோடைஸ் ஆயிட்டான். தெரியாம அவங்க துப்பாக்கி வேற கொடுத்துட்டீங்களே.
பொட்டுன்னு போட்டுற போறா ஓடுங்க. அதே கப்பா காப்பாத்துங்க. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், தாயின் மேல ஆணையா சொல்றேன், தாய் நாட்டின் மேல ஆணையா சொல்றேன். உள்ள சும்மா விட மாட்டேன். யாரது யாரது? இத பார்த்தா பூத மாதிரி தெரியுது. ஆமா, நான் ஒரு பூதம். இருந்துட்டு போ. நான் நினைச்சா உங்க எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாத்தி வைக்க முடியும். நிகழ்காலமே நிச்சயம் இல்லாம இருக்கு, எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இந்த பூதம். நான் உங்க 2 பேரையும் பூதமா மாத்தி என் கூட கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பாட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம், சமோசா கிடைக்குமா? தாகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், கடன் வாங்குறத பத்தி கவலைப்பட வேண்டாம், சரி. கடன் கொடுக்கறத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பூதம் சார், உங்க மேல எங்களுக்கு எந்தவித கோவமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களால பல பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கறதே இல்ல. பூதம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே எல்லாரோட கடனையும் திரும்ப கொடுத்துடுறோம் ப்ளீஸ். மோட்டு எதையாவது செய் மோட்டு. எனக்கு என்னமோ சமோசா மண்டைய குரல் மாதிரி இருக்கு. பயிர் காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா பூதம் சார், நாங்க இன்னைக்கே எல்லாரோட கடனையும் அடைச்சிடுறோம் சார். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். யாரோட கடனை முதல்ல அடைக்கணும்னு சொல்லிருங்க. அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த டீ கடை அண்ணாச்சியோட கடன் அடைங்க. இப்ப பாருங்க, நீங்க சரியா சொன்னீங்க. அந்த டீ கடை போண்டா வாயனை பத்தி தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 மாவட்டர்களை பயன்படுத்தலாம் போல இருக்கு. இந்தா வாங்கிக்க 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 வாங்கிக்க. அப்படி போடு. அடிக்கிறாடி வந்த சமோசா மண்டைய வெளிய வரணும். அடிச்ச அடியில இடுப்பெலும்பு ஒடிஞ்சு போச்சு. வலிக்குதுன்னு அலறல்ல விட மாட்டேங்கானே. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா மண்டையா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன் குரல் மாதிரியா இருக்குன்னு. அது அந்த பீதாம்பரம் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அவர் வீட்டுல யாரு ஒரு ராத்திரி தங்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தராராம். ஏய், நீ என்ன சொல்ற? அந்த பங்களாவில தான் பூதம் இருக்குன்னு சொல்றாங்களே. பூதத்தோட பயத்தால அந்த பங்களாவை யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, வாடகைக்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்துதான் அந்த பூத ஐடியா எனக்கு கிடைச்சது. உங்ககிட்ட நடிச்சேன். ஒரு ராத்திரி அந்த பங்களாவில தங்கினா 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குதா? நீ என்ன சொல்ற மோட்டு? தைரியமா போலாமா? வேண்டாம், பூதம் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த காலத்துல பூதம் பேய்ங்கிறதால போய் அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத மோட்டு. 1 லட்சம் ரூபாய்க்கு நீ எவ்வளவு சமோசா சாப்பிடலாம்னு யோசனை பண்ணி பாரு மோட்டு. யோசி. ஜெய் ஹோ! 1 லட்சம் ரூபாய்க்கு சமோசா கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பா அங்க வருவேன். பூதங்கள் இருக்கிற பங்களாவுல பயமுறுத்த போறான் ஜான். எல்லாரையும் பயமுறுத்துவா குள்ளமா இருக்கிற இந்த டான். அடேங்கப்பா, பாசி என்னமா பஞ்சு டைலாக் விடுறாரு. இல்ல என்ன நம்பர் பாராட்டுறத விட்டுட்டு மோட்டு பத்லுவ பத்தி இப்ப யோசிக்க சீக்கிரம். பில்டப் பீதாம்பரம் வீட்டுல ஒரு ராத்திரி தங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்களா? அதை ஜெயிக்கதான் மோட்டுவும் பத்லுவும் வந்துகிட்டு இருக்காங்க. பஸ் இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு நாம எல்லாம் பேயா மாறிடலாம் பஸ். அப்புறம் இந்த இடத்தை நாம நிரந்தரமா ஸ்மக்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? கொள்ளையும் அடிச்சுக்கிறோம், அந்த மோட்டுவையும் பத்லுவையும் பயமும் முறுத்துறோம். ஒரே ஒரு தடவை மோட்டு பத்லுவ நாம பயமுறுத்தி அனுப்பிட்டோம்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயலும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். வந்துட்டானுங்க. பிளான் 1 ஆக்டிவேட் பண்ணுங்க. ஏ மோட்டு, பேய் இருக்கா இல்லையா? வாட்ச்மேன் யாருமே இல்ல இந்த பங்களாவில. ஆனா கதவு மட்டும் தானா திறக்குது பத்லு. அடே மோட்டு, இங்க பேய் பூதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா பீதியை கிளப்புறதுக்காக அப்படி சவுண்ட விடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, நீ சொன்னா சரி. ஏ மோட்டு, இதுங்கெல்லாம் எப்படி மேல ஏறி உட்காந்துச்சுங்க? டாப் லைட்ட போடுறாங்களே, நாம என்ன நடிக்கவா போறோம்? எதுக்காக இந்த லைட்? எவன் அங்க உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் லைட் ஆன் பண்றான், ஆஃப் பண்றான். யார தேடி இங்க வந்தீங்க?
இப்ப நாம எங்க இருக்கோம்? இப்ப போய் உண்மையான ஸ்கெலட்டனை வெளியே விடுகோ. அப்புறம் மோட்டுவும் பத்துலவும் பயந்து போயிட்டாங்கன்ற செய்தியை கிட்ட சொல்லுங்க. பத்துலு இப்ப மேல இருந்து வந்து விழுந்தத பாத்தியா? கண்டிப்பா இங்க ஏதோ பூதம் இருக்கு. ஏய், பூதமாவது மண்ணாவது அப்படியெல்லாம் இங்க எதுவுமே இருக்காது. பீதியை கிளப்புறாங்க. ஆமா, புதுசா ஏதோ சவுண்ட் வருது. எங்க? குட் ஈவினிங் சார். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. புதுசா உதவி, அம்மா, அம்மா. காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் எங்களை அம்மா. இப்ப கவனி. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? நான் ஒரு டாக்டர் தான். வாங்க என் கிளினிக்கு. நான் சரி பண்றேன் உங்களை. வாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நாங்க மென்டல் ஆகிடுவோம். பூதம் சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்பாவிங்க. பத்துலு சீக்கிரமா வா, இங்கிருந்து போயிடலாம். ஏய், முன்னாடி எலும்பு கூடு இருக்கு, பின்னாடி செவுரு இருக்கு, நடுவுல நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல எப்படிடா நம்ம தப்பிக்கிறது? எனக்கு ஆஞ்சநேயர் கவசம் தெரியும். நான் சொல்றேன் இரு. ஆஞ்சநேய மைந்தா, ஆஞ்சநேய ஆற்றல் தேவா, காற்றின் செல்வா, இசையில் பூதங்களையும் பேய்களையும் ஒழிக்கவே முடியாது. அதுக்கு நீங்க ஹனுமான் சாமியை கூப்பிட போறீங்களா? என்ன இது புது கதையா இருக்கு? பூதமே நேர்ல வந்து அனுமார பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த பூதம் எப்படி பயந்து ஓடுன்னு சொல்லு மோட்டோ. மோட்டோ ஏதாவது செய்ய மோட்டோ. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. ஓடிடு. ஜோடி சூப்பர். மோட்டு பத்துலு ஜோடி. பத்துலு அதே மாதிரி நீ கழுத்தை திருப்புவியா? ஏய் மோட்டு, ஒரு பேயோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசாதே. வந்துட்டாங்க மோட்டு பத்துலு நண்பர்கள். மறுபடியுமா? எனக்கு என்னவோ நாம இங்க இருந்து தப்பிச்சு போவோன்ற நம்பிக்கையே இல்ல. இன்னைக்கோட நம்ம கதை முடிஞ்சது. போற போக்க பார்த்தா இவங்க ஒரு அடியே நம்மள மேல அனுப்பி வச்சிருவாங்கன்னு தெரியுது. டாடா பாய் சொல்றதுக்கு ரெடி ஆயிடு மோட்டோ. நம்மளோட கதை அவ்வளவுதான். நாங்க உங்களை இங்க வழி அனுப்பி வைக்க வரல. எங்களோட சாம்ராஜ்யத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் நாங்க வரவேற்கிறோம். இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் எங்களை மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிடுவீங்க. வேண்டாம், இந்த மாதிரி அசிங்கமா மாறதா அஞ்சமா எனக்கு வேண்டாம். ஜெகன்மோகன் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. மோட்டு பத்துலு, இன்னொரு தடவை நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா திறந்துடு சீசி. சிங்கம் சார், பூதம் பூதம். என்னது பூதமா? எங்க பூதம்னு சொல்லு எங்க இருக்கு? சார், அது உங்க பக்கத்துல இல்ல சார், எங்களை அது துரத்திக்கிட்டு இருக்கு சார். அந்த பூதத்தை நாங்க நேர்ல பாத்துட்டோம் சார். சீக்கிரமா நீங்க பீதாம்பரம் பங்களாவுக்கு வாங்க சார். ஃபார்வர்ட் மார்ச். பாச காணோம். பாஸ், எங்க போனீங்க நீங்க? எங்களுக்கே எங்களை பார்த்தா பயமா இருக்கு. காப்பாத்துங்க. காப்பாத்த வேண்டியது உங்களை இல்லடா, என்னத்தா. இங்க பாருங்க, நான் வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். இதோ வர்றேன் பாஸ். மோட்டு பத்துலுவ பிடிக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சோறே கிடையாது. சீக்கிரம் பிடிங்க. ஒரு நிமிஷம். மோட்டு பத்துலுவ பயமுறுத்தி நாம வீட்டை விட்டு அனுப்ப போறவா, இல்லனா இந்த மாதிரியே கீழே தள்ளி விட்டு என் நட்டு போட்ட உடைக்க போறீங்களா? அடேங்கப்பா பாஸ், இந்த நிலைமையில என்ன பஞ்சிட்டெல்லாம் கடிக்கிறீங்க? கிச்சன் ஏதாவது சொன்ன உனக்கு பின்னாடி டிஞ்சு வச்சிடுவேன். அதோட மேல எண்ணெயை ஊத்தி பத்த வச்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங் மட்டும்தான், நோ அவுட் கோயிங். அதனால நாம என்ன திட்டம் போட்டோமோ அதுபடி நடந்துக்கங்க. பாஸ், நாங்க மோட்டு பத்துலுவ பயமுறுத்துறத பார்த்து உங்களுக்கு பயமாயிடுச்சுன்னா என்ன பண்றது பாஸ்? இத பாருங்கடா, பேய் பூதத்தை கண்டு பயப்படுறவன் நான் கிடையாது. பயமே என்ன பார்த்து பயப்படும். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ரெண்டு பேரையும் பயமுறுத்தி அனுப்புறதுதான். வாங்க சீக்கிரம் போலாம். தற்சமயம் பூதம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியில கிளம்பும் போது திரும்பவும் அந்த பூதங்கள் நம்மள பாத்துருச்சுங்கன்னா என்ன பண்றது? இந்த பூதத்தை பாத்தியா எவ்வளவு அவசரமா இருக்கு. பத்துலு, நீ ஏதாவது பண்ணி அந்த பூதத்தை விரட்டிடு சீக்கிரம். உன்னுடைய போன் தான் அடிக்குது, எடுத்து யாருன்னு பாரு. ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? நான் உங்களை அப்படி தனியா விட்டுட மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் இதோ வந்துடுறேன். சிங்கம் சார், காப்பாத்துங்க. நாங்க இங்க ஒரு இடத்துல சிக்கி சின்ன பண்ணமாய் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். வாங்க சார். நான் உங்களை இப்ப காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்கேன். அம்மா
அது பூதம் இல்ல, அந்த வீணா போன நானு. நீ சமோசா சாப்பிடாதனால உனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு தான் இந்த வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தானுங்கன்னு. பிடிக்க அவங்கள நாம சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் பிடிக்க. Why is here? When Singam is here. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது impossible. அதான் சொன்னல, அது நடக்கவே நடக்காது. போச்சுடா. அடேங்கப்பா, ஃபைட் ஓவர். நான் இன்னும் யாரையும் ஒரு அடி கூட அடிக்கலையே. எப்படி இந்த ஜானுங்கிற டானை நான் பிடிச்சே ஆகணும். நான் இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சொல்லு 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 சொல்லு. நான் சும்மா ஜோக் அடிச்சேன்.